இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. அவர் சிலுவையில சாத்தானை ஜெயித்தவர். அவர் ஏன் ஜெயிக்கணும்? அவர் ஜெயிக்க சாத்தானால முடியாது. பின் ஏன் ஒரு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்? உங்களுக்காக, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் சத்துருவை ஜெயிப்பேன்னு சிலுவையில ஜெயித்தவர். உங்களுக்காக அவர் எழும்புவார். சாத்தானுக்கு விரோதமாக எழும்புவார். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி அவனோடு யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயம் தருவார். பயப்படாதங்க. நீங்க பயப்படுகிற காரியம் மாறிவிடும். சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு விடும். காரியங்கள் மாறுவதை நீங்கள் காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த இக்கட்டான தீங்கான காலத்துல பொல்லாத சத்துருவாகிய சாத்தான் எனக்கு விரோதமாய் எழும்பி எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். நீர் எனக்காக எழும்பி யுத்தம் பண்ணி சகாயம் பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே மாற்றத்தை நான் காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.